இந்த முறை 2026 தேர்தலுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டு வாங்க போறீங்க? கூடுதல் இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் என்ன முடிவெடுப்பது என்பதை திமுக கூட்டணி கட்சிகளை விட 100 மடங்கு விஜய் கட்சிக்கு உரிய முக்கியத்துவத்தை தருகிறது. இல்லைன்னா ஒரு எஸ்பி போய் பந்தோஸ்தில் நிற்பாராங்க. விஜய் உயிர் தான் உயிரா? எங்க உயிரெல்லாம் உயிரா இல்லையா? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்ப நீங்க மூச்சு விடாம இவ்வளவு தலைவர்கள் பேரெல்லாம் சொல்றீங்க. அப்பனா இப்ப இருக்கிற ஜென்சிக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியலையே, வரலாறே தெரியலங்க. வாவிசி யாருன்னு கேட்கறானே, யார் அந்த கிழவன் கேட்கறானே. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு எதுவும் இருக்கா? இந்த கட்சிக்காரர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நீங்க எவ்வளவு தருவீங்க அப்படி என்று கேட்கின்ற போது நான் தேமுதிக ஒருவேளை அதிமுகவோடு சேர்ந்தால் போட்டி கடுமையானதாக இருக்கும். இந்த ஆஸ்பெக்ட பார்க்கும்போது அந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க எதுக்கு இருக்கீங்க? காங்கிரஸோட எந்த மேடைகளையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் எந்த இடத்துலையும் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்கல. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஸ்டார் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்து கொண்டு பல்வேறு கட்ட விஷயங்களை பேசுவதற்காக நம்மிடம் இணைகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன். வணக்கம். வணக்கம். ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. சும்மாவே பிஸியா இருப்பீங்க, இது தேர்தல் டைம் வேற. ஆமா. எப்படி போயிட்டு இருக்குண்ணா தேர்தல் பணி? தேர்தல் பணி தமிழ்நாடு முழுக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நகர செயலாளர்கள், தலைவர்கள், அதுபோன்று ஒன்றிய தலைவர் செயலாளர்கள், பேரூராட்சி தலைவர் செயலாளர்கள், மாநகராட்சி பகுதியினுடைய தலைவர் செயலாளர்கள், அதற்கு பிறகு தொகுதி தலைவர் செயலாளர்கள், மாவட்ட தலைவர் செயலாளர்கள், மாநில அணி நிர்வாகிகளுடைய தலைவர் செயலாளர்கள், கட்சியினுடைய உயர்நிலை குழு, செயற்குழு போன்ற அந்த கூட்டங்களை தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் நடத்தி வருகிறேன். தற்போது 17ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணித்து தேர்தலுக்கு கட்சி தொண்டர்களை தயார்படுத்துகிற ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். ஒரு கட்சின்னு சொல்லும்போது இவ்வளவு செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் கூட டிராவல் பண்ணும்போது நம்மளும் ஒரு சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற ஆசை பலருக்கும் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குமே. இந்த முறை 2026 தேர்தலுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டு வாங்க போறீங்க? கண்டிப்பாக நான் ஏற்கனவே பல முறை திமுக தலைமையிடம் வலியுறுத்தியிருக்கிறேன். எங்களுக்கான கூடுதல் இடங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக தர வேண்டும். திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த கூட்டணியில் நிறைய அரசியல் கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதை நான் அறிவேன். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர், தமிழ்நாட்டின் உரிமை, ஈழ இனச்சிக்கல், காவேரி, முல்லைப்பெரியார், பாலாறு, கச்சத்தீவு, மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என்று பலதரப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் பேசக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஒருவனுடைய குரல் மட்டும் இத்தனை பிரிவு மக்களுக்கு போதுமானதா என்றால் இல்லை. ஆதலால் கண்டிப்பாக கூடுதல் இடங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலும், அது மாதிரி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல்வேறு நிலைகளில் மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து வருகிறது. தற்போது கூட நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்ற பெயரும் இல்லை, தமிழ்நாட்டுக்குரிய எந்த திட்ட அறிவிப்புகளும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. ஆக இதுபோன்று வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக டெல்லி நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவை அல்லது மக்களவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும். அதுபோன்று ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை தான். அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அனுப்பி வைத்திருக்கிறது. ஆனால் அது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் தூக்கி குப்பையில் வீசிவிட்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. ஆக அதை தூசு தட்டி எடுத்து ஒரு விவாத பொருளாக ஆக்குவதற்கும், தற்போது முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள்
அது போன்ற ஒரு தீர்மானத்தை திமுக ஆட்சியிலும் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்னுடைய அந்த குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று இங்கே இருக்கிற சிறப்பு முகாம்கள் மூட வேண்டும், ஈழத்தமிழர்கள் தத்தமது விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், இரட்டை குடியுரிமை, அதுபோன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டினுடைய அரசு பதவிகள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இங்கு வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள், அதாவது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட மக்கள், அது தாய்மொழி தமிழாக கொண்டவராக இருக்கலாம், இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களாக இருக்கலாம். ஆனால் பிரிதொரு மாநிலங்களில் இருந்து வந்து இங்கு தமிழ்நாட்டு அரசு வேலைகளையும் தனியார் வேலைகளையும் முழுவதுமாக கைப்பற்றி கொள்வது ஏற்புடையதல்ல. அது மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த நோக்கம் சிதைவடையும். ஆதலால் இந்தியாவில் வாழ்கின்ற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களுக்கு எதிராக ஒரு பகைமையும் சண்டை சச்சரவுகளும் பிற்காலத்தில் மிகப்பெரிய அது போராக மாறுவதற்கான பேர் அபாயம் இருக்கிறது. அதில் என்னுடைய கருத்தை நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வைப்பது போல் நாடாளுமன்றத்திலும் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த மாநில மக்களுக்கு அந்த 100% வேலையை கொடுக்கணும். அதே மாதிரி பீகார் வேலை, பீகார் 100% வேலையை 100 அந்த மாநில அரசு பதவி அவங்களுக்கு தான் தரணும். உத்தரப்பிரதேச வேலையை, ஜார்க்கண்ட் வேலையை, நீங்கள் காஷ்மீர் வேலையை, டெல்லி வேலையை, குஜராத் வேலையை, கர்நாடகா வேலையை, கேரளா வேலையை, ஆந்திரா வேலையை, தெலுங்கானா வேலையை அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தனியார் துறைகளும் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துகிற ஒரு சட்டங்கள் இயற்றப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அந்தந்த மாநில உரிமைகளையும் அந்த மாநில மக்களுடைய வாழ்வு உரிமை என்பது எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆக இதையெல்லாம் அழுத்தம் தந்து பேசுவதற்கு தமிழக சட்டமன்றத்தில் கூடுதல் இடங்களும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய குரலும் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். ஓகேண்ணா. கூடுதல் தொகுதி இந்த முறை இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல கூட்டணி கட்சிகள் பலரும் நிறைய தொகுதிகள் கேட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வேணாம், அடுத்த தேர்தலை நம்ம சந்திப்போங்கன்னு ஒரு பதில் வந்துச்சுன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்குது, இந்த முறை பொறுத்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில் நீங்கள் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வாருங்கள் என்கிற வேண்டுகோளோடு தான் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் எமது கட்சி ஒரு இடங்களை நாங்கள் கேட்டோம். அப்போது அவர்களிடத்தில் இப்படி ஒரு பதில் எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு இடத்தை தந்தார்கள். உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு மேயர் கேட்டோம், தரவில்லை. குறைந்தபட்சம் கடலூர் துணை மேயர் கேட்டோம், தரவில்லை. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பதவிகள் கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நகரமன்றத்தினுடைய தலைவர் பதவிகள் கேட்டோம், கிடைக்கப்பெறவில்லை. குறைந்தபட்சம் எனக்கு கொடுத்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 2 பேரூராட்சிகள் இருக்கிறது, 2 பேரூராட்சிகளில் ஒரு பேரூராட்சி தாருங்கள். அதுபோன்று 2 நகராட்சி இருக்கிறது, ஒரு நகராட்சி தாருங்கள். பண்ருட்டி அண்ணாகிராம் என்று 2 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை தாருங்கள் என்று கேட்டோம். எதுவும் நமக்கு தரப்படவில்லை. அதுபோன்று நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தொடர்ச்சி திமுக தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணிக்கு நாங்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறோம். ஆதலால் மீண்டும் இப்போது கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 15 ஆண்டு காலம் கழித்தும் மீண்டும் உங்களுக்கு ஒரு இடத்தை தான் தருவோம், நீங்கள் இந்த முறை எங்களுக்காக தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்று திமுக பார்வையிலிருந்து சொல்வதில் நியாயம் இருக்கலாம். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் அது அப்படி ஒரு பேச்சு எடுபட்டால் அது எமக்கான நீதியாக இருக்காது என்பதுதான் நான் இந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுவதும் எமது கட்சி நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் நான் கலந்துரையாடியதிலிருந்து எனக்கு கிடைக்கின்ற பதிலாக இருக்கிறது. சமீப காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியத்தில் இணைந்தவர்களுடைய எண்ணிக்கையே சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு கடந்த காலையில் துவங்கி அப்படியே நாங்கள் மிக நிதானமாக திட்டமிட்டு ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு முறைப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சியாக வளர்ந்து வந்த இந்த கட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் கண்டிப்பாக எங்களுடைய உணர்வுகளுக்கும் எங்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கும் ஒரு மதிப்பளித்து கூடுதல் இடங்களை எமது கட்சிக்கு தர வேண்டிய இடத்தில் திமுக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் இன்னும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை 2 ஆங்கிளில் திமுக பார்க்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுக அணியில் இடம்பெற்றிருக்கிறது, குறிப்பாக டாக்டர் அன்புமணி தலைமையிலான அணி. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னும் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. கண்டிப்பாக அவர் திமுகவோடு சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கான காரணங்கள் தாங்கள் அறிவீர்கள். இன்னொன்று, தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு திமுகவுக்கு காலத்தின் கட்டாயம் தேவையாக இருக்கிறது. அப்படி தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய அரசியலிருந்து வந்த வேல்முருகனை தனது கூட்டணியில் வைத்துக்கொண்டு உரிய இடங்களை தந்து உரிய முக்கியத்துவங்களை
தந்து தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியலாளர்களுடைய கோரிக்கைகளை எனது மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதனூடாக இங்கு திராவிட இயக்கத்தால் கோபம் அடைந்திருக்கிற அல்லது கொதிநிலை அடைந்திருக்கிற தமிழ் தேசியர்களை திருப்திப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக தலைமைக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு தான் கட்சி தலைவர்களை அணுகுகிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படி அணுகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் எல்லா மாவட்டங்களிலும் எனக்கான கட்டமைப்புகளை பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லா மாவட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கணிசமான வாக்காளர்களையும் தொண்டர் பலங்களையும் நிர்வாகிகளையும் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த 15 ஆண்டுகால என்னுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரத்தை திமுகவின் தலைமை கண்டிப்பாக தரும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் தருகின்ற வேளையில் அப்படி உரிய கூடுதல் இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் நாம் என்ன முடிவெடுப்பது என்பதை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு, கட்சிக்கென்று செயற்குழு, பொதுக்குழு, தலைமை குழுக்கள் இருக்கிறது, அவர்களோடு கலந்து பேசி எங்களுடைய முடிவை நாங்கள் தெரிவிப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு குரல் தான் அதிகமா ஒழிச்சிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த குரல் ஒரு நியாயமான குரல் தான். இது புறக்கணிக்கப்பட வேண்டிய குரலோ மறுதளிக்கப்பட வேண்டிய குரலோ அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல ஸ்டாலின் நினைத்தால் ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும்னு சொன்னீங்க. கண்டிப்பா முதலமைச்சர் நினைத்தால், அரசு இயந்திரம் நினைத்தால் அப்படி உருவாக்க முடியும். ஆனால் அது உருவாக்கப்படவில்லை என்பதுதான் எனக்கு பெரும் ஏமாற்றம், வருத்தம். அதனால தான் நான் கூட்டணியிலே இருந்து கொண்டு சட்டமன்றத்திலே நான் போரிடுகிறேன். மக்கள் மன்றத்திலும் எமது கட்சி நிர்வாகிகளை திரட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட போராட்டங்கள் கூட வன்முறையாக மாறி எமது கட்சி தொண்டர்கள் பலர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் பண்றாங்களே, இதுல பலருக்கு ஆதரவா நீங்களும் இந்த அரசுக்கு எதிராகவே நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் உங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாம கூட்டணியில இருந்துட்டே நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா இப்படிலாம் நினைச்சிருப்பாங்களே? அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்டு எனக்கு அந்த விடையை பெற்று தரணும். இந்த தேர்தலை பொறுத்தவரை 22ஆம் தேதி கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பா பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண போறோம், நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டணி எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலுவான 3 கூட்டணிகள் உருவாகி தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். 4வது எப்போதும் யாரோடும் கூட்டணி இல்லாமல், சமரசம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. ஆக இந்த 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த சூழலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த கூட்டணி என்பது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாகவும் பல்வேறு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கூட்டணியாகவும் இந்த கூட்டணி திகழ்கிறது. ஆதலால் கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. இந்த 2 மாத காலங்களில் தற்போது அரசியல் சூழலில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியில் எந்த சங்கடங்களும் சச்சரவுகளும் பகிர்வில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாத வண்ணம் கடந்த பல தேர்தல்களை திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை கட்டி இந்த கூட்டணியை காத்து தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அப்படி ஒரு விட்டு கொடுப்புடன் கூட்டணி கட்சிகளும் ஆளுகின்ற திமுகவும் கூட்டணி கட்சிகளை அணுகி ஒரு சுமூகமான உடன்படிக்கை ஏற்பட்டு தேர்தலில் இதே ஒற்றுமையுடன் இதே வேகத்துடன் நாம் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய அரசியல் கணிப்பு. ஒரு கூட்டணி கட்சியினுடைய வலு என்பது அத்தனை கட்சிகளுடைய சதவீதத்தை பொறுத்து இருக்கா, இல்லை அந்த கட்சியினுடைய ஓட் பேங்கை பொறுத்து இருக்கா? ஒவ்வொரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் என்று ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கி திமுக எத்தனை முறை தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சிக்கென்று இன்றைக்கு ஒரு 25லேருந்து 35% வாக்குகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கென்று குறிப்பிட்ட வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று குறிப்பிட்ட வாக்குகளும் வலுவாக தொழிற்சங்கங்களில் வலுவாக கட்டமைப்பு கொண்ட சிபிஎம் சிபிஐ போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கு
பல்வேறு பிராந்தியங்களில் வலுவாக உள்ள பல அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை மக்களை உள்ளடக்கிய இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ கூடுதலாக கூட இந்த தேர்தலில் திமுகவை, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் ஆதரிக்கிறது. அப்போ ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த 90% மேற்பட்ட வாக்குகள் இந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித்து மக்களுக்கான ஒரு தலைவராகவும் அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகளால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒருவராகவும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திகழ்கிறார்கள். அவர்களுக்கென்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவனாகவும் அதே நேரத்தில் திராவிட இயக்கங்களோடு இணைந்து தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பணிகளின் அடிப்படையில் இந்த திராவிட இயக்கம் தமிழ் தேசியம் என்கிற முட்டல் மோதல் இல்லாமல் ஒரு அரவணைத்து செல்லுகின்ற ஒரு வாக்கு வங்கியும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் வடதமிழ்நாட்டில் ஒரு பெருத்த தனித்த பேரினமான வன்னிய சமூகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளும் எனக்கு பின்னால் அணிவகுத்து இருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இவர்களுடைய இந்த குடும்ப சண்டையிலிருந்து ஐயோ சின்னையா கோச்சிப்பார் அல்லது பெரியா கோச்சிப்பார் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எதுவும் வேண்டாம், நம்ம அண்ணா வேல்முருகனோட போய் இணைந்து பணி செய்யும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல நூறு இளைஞர்கள், பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ கொங்கு பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில் ஒரு செல்வாக்கு பெற்ற கொங்கு ஈஸ்வரன் இந்த கூட்டணியில் இருக்கிறார். இதேமாரி இன்றைக்கு மதிமுக வைகோ அவர்கள் இந்த கூட்டணியில் உங்களுக்கு தெரியும், அவருடைய பேச்சு, அவருடைய ஆளுமை, தமிழ் சமூகத்திற்காக நாடாளுமன்றத்தில் அவருடைய அந்த கர்ஜனை குரல்கள், இதையெல்லாம் நன்றியோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாலும் இருக்கிறது. ஆக இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளுக்கென்று தனித்த வாக்கும் இந்த அரசியல் கட்சிகளுடைய அனுதாபிகளாக இருக்கிற பொதுமக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக கண்டிப்பாக இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான விடை வந்து கணிசமான ஒரு வாக்கு வங்கியை தன் கட்சி தொண்டர்கள் மூலமாகவும் அவருடைய குடும்பத்தார் மூலமாகவும் அவர்களை சார்ந்த பொதுமக்களின் அன்பை பெற்றதன் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. திமுக, அதிமுக சொன்னாலே பல்வேறு கட்சிகள் ஒரு கூட்டணியாக தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் எதிராக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் இந்த நேரத்து வரைக்கும் அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவர் தனித்து தான் போட்டியிடுவாருங்கிறது பலரும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தனித்து தான் போட்டியிடுவேன்னு அவர் சொல்லவில்லை என்றைக்கும். அவர் வந்து எல்லாரும் என் கூட்டணிக்கு வாங்க, என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் தரேன் அப்படின்னு சொல்லி இது சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நாங்கள் உள்ள இணை பொதுச் செயலாளர்னா பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கட்சி தொடங்கிய காலத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றது வேற, ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்றது வேற. ஸோ இதெல்லாம் நாங்கள் மெயின் பண்ணி தான் நான் அந்த கருத்தை எங்கள் தலைவர் அப்போவே சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. அதான் சொல்கிறேண்ணே, அப்படி அவர்கள் சொல்லியும் கூட இதுவரையில் தமிழ்நாட்டில் இப்போது நான் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திமுக அல்லது அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் அவர்களோடு சென்று அப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதாக தங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையிலும் செய்திகள் இல்லை. ஆக என்னை பொறுத்த வரையில் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்து ஆட்சியில் அமர்வேன் என்று சொல்வது திரு விஜயனுடைய ஒரு நம்பிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அவரை கூட சமீபத்தில் பேசினார், நான் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன், நான் கிங்காகத்தான் இருப்பேன் என்று சொன்னார். அது எல்லாம் இந்த தேர்தலில் சாத்தியமில்லை. என்னை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் ஒரு 5 ஆண்டு காலம் அல்லது ஒரு 10 ஆண்டு காலம் இங்கே நடைபெறுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களை கூட உள்ளாட்சி தேர்தலில் நின்று வார்டு கவுன்சிலில் வெற்றி பெற்று தான் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு மாநகர மேயராக போட்டியிட்டு வெற்றி பெற்று, அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று, எதிர்க்கட்சியிலும் ஆளுங்கட்சியிலும் பணியாற்றி, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவர் அமைச்சராக்கப்பட்டு, அதற்கு பிறகு அவர் துணை முதலமைச்சராகி, அதற்கு பிறகுதான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அதேமாதிரி உங்களுக்கு மறந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக, ஒரு பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து உயர்ந்தவர். அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்களும் அப்படி தான். அப்போ தமிழ்நாட்டுடைய இசைத்துறையிலிருந்து வந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் அந்த உச்சத்தை தொற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், திரு விஜய் போன்று நேரடியாக வருகின்ற முதல் தேர்தலே நான் முதலமைச்சராகத்தான் அமர்வேன் என்று சொல்லி அவர் முன்வைக்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவரை ஒரே தேர்தலில் முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தெளிவில்லாத மக்களாக
இருப்பார்களா என்பதுதான் என் முன்னால் இருக்கிற கேள்வி. விஜய் எங்க போனாலும் ஒரு கூட்டம் வருது, அவரை வரவேற்க மக்கள் அவ்வளவு பேர் ஒன்று கூடுறாங்க. இதெல்லாம் வச்சு பேசும்போது 42% வாக்கு இருக்கிறதா ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இது நீங்க சிரிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்றாரு 18% வாக்கு இருக்கு விஜய்க்கு, அவர் நம்ம சாதாரணமா இட போட்டுற முடியாதுன்னு நான் சொல்றாருல. விஜய்க்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லலை. ஆனால் இந்த நாட்டினுடைய அவர் நினைப்பது போல் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இந்த தேர்தலில் தான் அமருவேன் என்று அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கு வலு சேர்க்கிற வாக்குகளை தமிழ்நாட்டு மக்கள் அளிப்பார்களா என்பதுதான் என் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர் 42% வாங்கினாக்கா அப்போ தமிழ்நாட்டுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்கே இல்லையா? அப்போ 42% அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன தொண்டு செய்திருக்கிறார்? இப்போ நான் தொண்டு செய்யறதுக்கு தானே இப்போ வார களத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தமிழ்நாட்டு வர்றேன்னு சொல்லி வந்த அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? நீங்களே இப்போ சிவாஜி கணேசன் வர்ற தொண்டு செய்ய தான் வந்தார், வாக்களிச்சாங்களா? பாக்கியராஜ் தொண்டு செய்ய தான் வந்தார், வாக்களிச்சாங்களா? சரத்குமார் தொண்டு செய்ய தான் வந்தார், மக்கள் வாக்களித்தாங்களா? அவங்களுக்குலாம் வந்த கிரௌடு வேற. நான் சொல்லிடுறேன். இப்போ டி ராஜேந்திரன் வந்தார், மக்கள் வாக்களித்தாங்களா? ஆக 42% மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு திரு விஜய் அவர்கள் அவருடைய இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்த தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து, இயற்கை இடர்பாடுகளிலிருந்து, இந்த மக்கள் சந்தித்த துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய போராட்ட குணம் என்ன, அவருடைய போர்க்குணம் என்ன, இந்த நாட்டில் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லக்கண்ணை ஐயா அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஆற்றிய தொண்டில் ஒரு துளியாவது திரு விஜய் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு செஞ்சிருப்பாரா? இல்லை தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கிற அன்னை இந்திரா காந்தியோடும் அரசியல் செய்த ஐயா நெடுமாறன் தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பில் 1% அவர் செய்திருப்பாரா? இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிபிஎம் சிபிஐ தனிநாடு வேண்டும் என்று இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து தூக்கு தண்டனை வரையும் கயிற்று முத்தமிடுவதற்கு தயாராக இருந்த புலவர் கலிய பெருமாள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார் செய்த அந்த தியாகத்தை குறித்தாவது இவருக்கு தெரியுமா? அல்லது தோழர் தமிழரசன் என்பவர் தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது, ஒரு தனி சுதந்திர தமிழ்நாடு வேண்டும் என்று ஆயுத போராட்டத்தை இந்த நாட்டில் தொடங்கி நடத்தினாரே, அந்த வரலாறு இவருக்கு தெரியுமா? அல்லது இந்த மண்ணில் ₹1 லஞ்சம் வாங்காமல் அப்பழுக்கற்ற அரசியல் நடத்திய பெருந்தலைவர் காமராஜத்தினுடைய தியாகம், வரலாறு, அவருடைய அரசியல் பங்களிப்பு, அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற மகத்தான தலைவர்கள், கக்கன் எப்படி இறந்தார், இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்த ஜீவா போன்றவர்கள், இன்றைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் போன்றவர்கள், அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள், தந்தை பெரியாருக்கும் முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சமத்துவ சமூக நீதி பெண் உரிமை பேசிய அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கருடைய வரலாற்று சிறப்புமிக்க சமூக நீதி கோட்பாடு அவர்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு திரைத்துறையில் ஒரு மிக உச்சபட்ச ஒரு நடிகர் என்று அவர் சொல்லுகிறார், உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த தமிழர் நிலத்திற்கென்ற ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் இங்கு இருக்கிறது. இந்த தமிழர் நிலம் எப்படிப்பட்ட நிலம்? இங்கே ஐயா வைகுண்டநாதர், வள்ளலார், இது போன்ற கலிப்பூங்குன்றனார், உலகத்தின் பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொண்ட திருவள்ளுவரை தந்த திருவள்ளுவர் போன்ற, அவ்வை பிராட்டி போன்ற இந்த மண்ணில் தோன்றிய மகத்தான தலைமைகள், மகத்தான ஆளுமைகள், மகத்தான தலைவர்களுடைய இந்த வழித்தோன்றர்களாக இருக்கிற என் தமிழ் சமூகம் இந்த சமூக நீதி போராட்டத்தை குறித்தோ, எங்கள் தொழிலாளர் உரிமையை குறித்தோ, அல்லது மீனவருடைய பிரச்சனை குறித்தோ, விவசாயிகளுடைய பிரச்சனையை குறித்தோ, மாணவருடைய பிரச்சனையை குறித்தோ, இந்தி மொழி ஆதிக்கத்திற்காக நூற்றுக்கணக்கான உயிர்கள் தியாகம் செய்த வரலாற்றை குறித்தோ எந்தவித ஒரு புரிதலும் எந்தவித ஒரு தெளிவும் இல்லாமல் வெறும் அரிதாரம் பூசி திரையில் தோன்றி நடித்த ஒரு காரணத்திற்காக இன்றைய இந்த ஒரு இளைய தலைமுறையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் திரு விஜயை கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக, அல்லது அவருடைய நடிப்பின் மீது பற்று கொண்டவர்கள், அவருடைய கதையின் மீது பற்று கொண்டவர்கள், அவருடைய பாடல் டான்ஸின் மீது பற்று கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுகிறார்கள் என்பதற்காக அவருக்கு இவ்வளவு ஒரு பண்பட்ட கல் தோன்றி முன் தோன்றா மூத்த ஒரு குடி, இவ்வளவு வரலாற்று எச்சங்களை கொண்ட ஒரு குடி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்ற உலகத்தினுடைய பல்வேறு மொழியில் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பழமை மிக்க ஒரு தமிழ் சமூகம். ஆக இத்தனை தலைவருடைய தியாகங்களையும் புறந்தள்ளி ஒரு சினிமாவின் புகழ் வெளிச்சத்திற்காகவே ஒருவர் கட்சி தொடங்கி நடத்துகிறார். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்கே நடந்த மக்களுக்கான எந்த ஒரு போராட்ட களத்திலும் சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒருவரை இந்த நாட்டின் முதலமைச்சராக அமர வைப்போம் என்று தமிழக மக்கள் அமர வைப்பார்கள் என்று சொன்னால், இதையும்
நான் நம்ப வேண்டும் 42% என்று நீங்கள் சொல்வதை நான் நம்ப வேண்டும் என்று நான் சொன்னால் சொல்ல ஆதவர்ஜுனா இல்ல அதான் ஆதவர்ஜுனாவை போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதை நம்பக்கூடிய இடத்தில் என் தமிழ் சமூகம் இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு தொக்கி நிற்கிறது. உங்களை போன்ற படித்த பத்திரிகையாளர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீதியரசர்கள், பல்வேறு துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா? அவர்களெல்லாம் ஒரு ஆய்ந்து அறிந்து தன்னை ஆளக்கூடியவர்கள் யார், எப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ளவர்கள், அவருடைய மக்களுடைய இன்பத்தில் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வார்களா? இன்றைக்கு விஜய் பொது நிகழ்ச்சிகளில் மக்களை சந்திக்க முடியுதா? இன்றைக்கு அவருடைய கூட்டத்திற்கு 41 பேர் இறந்ததற்கான துக்க நிகழ்ச்சிக்கு அவர்கள் சென்று அந்த மக்களுடைய வலிகளை, வேதனைகளை, இந்த துக்கத்தை இன்றைக்கு பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒருவராக அவர்களால் செயல்பட முடிகிறதா? அவங்க கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே அவர்களால் பங்கெடுக்க முடிகிறதா? அதில் பேச முடிகிறதா? ஒரு இயல்பான இப்போ நான் நீங்கள் கேட்டீங்க, நேற்று கேட்டீங்க, இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன், உங்களோட உரையாடுறேன், நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் போனாலும் அதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்களே. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. கட்சி தொடங்கி 3ஆம் ஆண்டு தொடங்கி விட்டார். இதுவரைக்கும் ஒரு பத்திரிகை மாநாட்டை கூட அவர் நடத்தி பத்திரிகையாளர்களோடு கூட உரையாட அவர்கள் தயாராக இல்லை. சாதாரண எளிய கிராமப்புற விவசாயிகள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவருடைய இடத்துக்கு அழைத்து அவர்கிட்ட உங்கள் குறைய என்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு போங்க பனையூருக்கு என்று ஒரு சொல்லக்கூடிய ஒருவரை இந்த நாட்டுக்கு மக்கள் முதலமைச்சர் ஆக்குவார்கள் என்று சொன்னால் இது 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 எப்படி இது உலகமே கைகுட்டி சிரிக்கும். விஜய் ஒரு மாநாடு நடத்துறதும் சரி, பொதுக்கூட்டம் நடத்துறதும் சரி, மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு அவருக்கு பல்வேறு கட்ட நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. மற்ற எந்த கட்சிக்குமே இல்லாத நெருக்கடி ஏன் தமிழக அரசு அப்படி எந்த ஒரு நெருக்கடியும் இவர்களுக்கு தருவதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரிஞ்சா இவர் எந்த கூட்டத்தை இப்போ நடத்தாமல் நிறுத்தினாரு? எந்த கூட்டத்தில் அவங்க கட்சி கூட்டத்தில் இவர் பங்கெடுக்காம திமுக தடை போட்டு தடுத்து நிறுத்தி திரும்பி வந்துட்டார்? ஒன்று சொல்லுங்க. எனக்கு தெரிந்து திமுக மிக இலகுவாக விஜய் தேர்தலை தனித்து நின்றால் வாக்குகள் பிரியும், அவர் சுதந்திரமாக செயல்படட்டும், சுதந்திரமாக அவர் கூட்டங்களை நடத்தி கொள்ளட்டும் என்று ஃப்ரீ ஹேண்ட் என்று சொல்வார்கள். அப்படி அவர் விடுவித்து, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய திமுக கூட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்பி, டிஐஜி, ஐஜி பாதுகாப்பு பணியில் ஈடுபட மாட்டார்கள். விஜயனுடைய மேடையை ஐஜி லெவலில் மோப்பநாயோடு போய் பரிசோதனை சொல்லி பாதுகாப்பு அளிக்கிறாங்க. வழிநடுக்க காவலர்களை நிறுத்துகிறாங்க. எஸ்கார்ட் பைலட் பண்ணி அவருக்கு கூட்டத்துக்கு குறித்த நேரத்தில் இந்த மேடையில் தோன்றுவதற்கு வழிவகை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கிற எங்களுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு காவல் பைலட் பண்ணி கிடையாது. ஆனால் சினிமா பிரபலமான விஜய்க்கு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற போது திமுக முழுக்க நான் குற்றம் சாட்டுகிறேன் திமுகவை நோக்கி. முழுக்க திமுக விஜய் அரசியல் வளர்வதற்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது, களம் அமைத்து தருகிறது, தளம் அமைத்து தருகிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். விஜய்க்கு தமிழக அரசு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் அவர் அப்படியே ஆப்போசிட்டால விஜய் கேட்குறாரு, நான் போகிற இடத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்க மாட்டாங்களே. நான் என்ன கேட்டுட்டேன், இப்போ எங்க அனுமதி கொடுக்கல? சேலத்தில் அனுமதி கிடையாது. திருவாரூரில் பேசும்போது, நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொல்கிறாரு, நான் உங்களோட பெருசாக என்ன கேட்டுட்டேன், நான் பேசுகிறத கேட்கறதுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸான இடத்த கொடுங்க. எங்க பேசான இடத்த நீங்கள் தாங்க தேர்வு பண்ணணும். இடத்த கொடுக்கலையே. நீங்கள் இந்த பேர் மெயினான பிரதான சாலையில் 4 ரோட்டில் கேட்டு நீங்கள் வண்டி வச்சுக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் சுற்றி நிற்க வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவமனைக்கு போகிறோம் எங்கே போவான், தன்னுடைய தொழிலுக்கு போகிறோம் எங்கே போவான். அப்போ நீங்கள் ஒரு உச்சபட்ச பிரபலம் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ உங்களை பார்க்க எல்லா கட்சி தொண்டர்களும் தான் குவிவாங்க. அப்போ அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா? நான் கேட்குறேன். அப்படி சொல்லி மாற்று இடங்கள் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கான பேச்சு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, மேடை போர்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, மாநாடு நடத்த உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகளை விட 100 மடங்கு விஜய் கட்சிக்கு உரிய முக்கியத்துவத்தை தருகிறது. இல்லைன்னா ஒரு எஸ்பி போய் பந்தோபஸ்தில் நிற்பாராங்க, ஒரு ஐஜி போய் அஸ்ராக்காருக்கு போய் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாருங்க விக்ரவாண்டி மாநாட்டில். அப்போ இது திமுக முழுக்க திமுக விஜயை தமிழ்நாட்டில் அரசியலில் வளர்த்து விடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் பகிரமாக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட குற்றம் சாட்டுகிறேன். என்ன விஜய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டாரு? ஏன் விஜய்க்காக நீங்கள் இத்தனை ஆயிரம் காவலர்களை தமிழ்நாடு அரசு பணத்தில் கொண்டு போய் நிறுத்தி பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு? விஜய் உயிர் தான் உயிரா? எங்கள் உயிரெலாம் உயிரா இல்லையா? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்றிய அரசு பூனைப்படன்றீங்க, கருப்பு பூனைப்படன்றீங்க. என்ன அவர் தமிழ்நாட்டில் வேறு நடிகர் இல்லையா? இந்த கமல்ஹாசனை விட பெரிய உச்சபட்ச நட்சத்திரமா? திரு ரஜினிகாந்தை விட திரு விஜய் உச்சபட்ச நட்சத்திரமா? அப்போ நீங்கள் விஜயை ஒன்றிய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் வளர்த்து எடுக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு மேல தான் பல்வேறு கிட்ட குற்றச்சாட்டுகளை தாவேக்காரர் தொடர்ந்து அடுக்கி வராங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே கிடையாதுங்க. அதெல்லாம் அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் அடிப்படை அறிவு இல்லாமல்
அதெல்லாம் மிக அதான் இன்னைக்கு எல்லாரும் பொதுவெளியில் சொல்கிற நம்பர் ஒரு தற்குடித்தனமாக சொல்லி வருகிற குற்றச்சாட்டு தான். நான் தான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இப்போ எத்தனை கூட்டங்கள் நீங்கள் மகாபலிபுரத்தில் போட்டுறீங்க? என்னைக்காச்சும் தமிழ்நாடு அரசு தடை வச்சுதா? அனுமதி மறுத்துச்சா? உங்களை அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சா? இல்லை வர்ற தொண்டர்களை எங்கேயாச்சும் வண்டியோட பிடிச்சி கைது பண்ணி கூட்ட முடிகிற வரைக்கும் திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சிருந்தா ஒரு செய்தி உண்டா? சும்மா தற்குறித்தனமாக திமுக எங்களை விட மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன், திமுக தான் உங்களை வளர்த்து விடுது அப்படின்ற. அப்புறம் திமுக தடுக்குது? தமிழ்நாட்டை தாயமாக கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சா நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை வரும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஃபியூச்சர்ல இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? இல்லைன்னா திமுக விசஸ் அதிமுக எங்க இது மாதிரி அரிதாரம் பூசியே அதான் சொல்றேன், இந்த நாட்டில் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு போராடிய நல்லக்கண் ஐயா போன்றவர்களை, நெடுமாற ஐயா போன்றவர்களை, சங்கர் ஐயா போன்றவர்களை, மறைந்த மாணிக்கம் போன்றவர்களை, தற்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்எஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுடைய அந்த தியாகத்தை, அந்த அர்ப்பணிப்பை, அந்த மக்களுக்காக அவர்கள் சிந்திய ரத்தத்தை மதிக்க தெரியாத, அவர்களை போற்ற தெரியாத, தமிழர் உரிமைக்கு தமிழ்நாடு விடுதலைக்கு போராடிய தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களை மதிக்க தெரியாத, போற்ற தெரியாத, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து போரிட்ட வேலுநாச்சியாரை கொண்டாட தெரியாத, மருது இருவரை கொண்டாட தெரியாத, கடலூர் அஞ்சலை அம்மாளை கொண்டாட தெரியாத, மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சியை கொண்டாட தெரியாத, சோமசுந்தர பாரதியை தெரியாத ஒரு தலைமுறை இங்கே உருவாகி இருக்குல்ல. அப்போ இந்த தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கணும். நமக்கான தலைவர்கள் யார்? நம்மை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்கள் யார்? அவருடைய தகுதிகள் என்ன? அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன தொண்டாற்றியிருக்கிறார்கள்? இதை பார்த்து அரசியல் தலைவர்களை, அரசியல் கட்சிகளை இந்த நாட்டில் அதிகாரத்தில் அமர்வதற்கு வாய்ப்பு உருவாக்கணும். இன்னைக்கு திமுக எத்தனை கல்வி நிலையங்களை அமைச்சது? அதிமுக எத்தனை கல்வி நிலையங்களை அமைச்சது? விவசாயிகளுக்கு திமுக என்ன செஞ்சது? அதிமுக என்ன செஞ்சது? காங்கிரஸ் என்ன செஞ்சது? பிஜேபி என்ன செஞ்சது? இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து வாக்களிக்கணும். சமூக நீதி கோட்பாட்டில் திமுகவுடைய பங்களிப்பு என்ன? அம்மையார் மறைந்த ஜெயலலிதாவுடைய பங்களிப்பு என்ன? இதை பார்த்து வாக்களிக்கணும். சும்மா சினிமாவிலேருந்து வருவாங்க, 4 படம் நடிப்பாங்க, ஹீரோ ஆவாங்க, எந்த ஒரு தனி மனித ஒழுக்க நெறிகளும் மக்களுக்கு கற்றுத்தர மாட்டாங்க. யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் வாழலாம், யாரோட வேணுமாலும் வாழலாம், எந்த பாட்டுக்கு வேணுமாலும் எப்படி வேணுமாலும் நம்ம டான்ஸ் போடலாம், எந்த இரட்டை வசனம் உள்ள பாடல்களுக்கு கூட நம்ம உதட்ட அசைக்கலாம். அதை பார்த்து இன்றைக்கு மகுடி ஊதுகின்ற போது பாம்பு ஆடுவது போல் ஆடுகிற ஒரு தமிழ் சமூகமாக இங்கே மாறி நிற்கிற இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த 307 வரலாறே தெரிலங்க. வாவிசி யாருன்னு கேட்குறானே, யார் அந்த கிழவன் கேட்குறானே. அப்போ இந்த இளைய தலைமுறையினுடைய போக்கு எங்கே போயிட்டு இருக்கு? என்னோட கேள்வி இதுதான். இப்போ நீங்கள் மூச்சு விடாமல் இவ்வளவு தலைவர்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்க, அப்போனா இப்போ இருக்கிற ஜென்சிக்கெல்லாம் இவங்களாம் யாருன்னே தெரியலையே வரலாறு தெரியலையே. தெரியாதனுடைய விளைவு தானே இன்றைக்கு நீங்கள் சொல்லி 42 பேர் ஒருத்தனை போய் பார்க்குற ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மிதிப்பட்டு குடல் மிதிங்கி சாகிறான், மூச்சு தண்ணீர் சாகிறான். சொல்லுங்கள் நீங்கள். கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி அவர்கள் சிறைக்கு சென்று திரும்பி வராங்க. அவர் வரவேற்க மொத்தம் 3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் இந்திய நாட்டுக்கு வரி செலுத்தாத ஒரு நடிகர், அந்த நடிகர் வெளியில் வராருன்னா அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் நாங்கள் 50,000 பேர் திரண்டோம், 30,000 பேர் திரண்டோம், கூட்டம் நெரிசலாகி போச்சு, மிதிப்பட்டு சத்தம், பச்சை குழந்தை 3 வயசு குழந்தை மேலே ஏறி நின்று அந்த நடிகரோடு செல்ஃபி எடுக்கிற ஒரு மானங்கட்ட, ஒரு ஈனங்கட்ட ஒரு இளைய கூட்டம் உருவாகி நிற்குது இல்லை? இதைத்தான், அதனால தான் இன்றைக்கி பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாரும் எல்லா விவாதங்களையும் தற்கூரி கூட்டமாக உருவாகி நிற்குது, தமிழக இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்தில் எந்த மிகப்பெரிய மகா நடிகலாம் இருக்கா? அவனை பார்க்கலாம் போய் இப்படி சத்த வரலாறு எங்கேயாச்சும் உண்டா? ஏன் இந்தியாவிலே அமிதாப் பச்சன் இல்லையா? மம்முட்டி இல்லையா? மோகன்லால் இல்லையா? இந்தியாவில் பிற மாநிலங்கள்லாம் போய் அந்த நடிகரை பார்க்கறதுக்காக இப்படியா செத்து மடிஞ்சாங்க மக்கள்? சொல்லுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய தமிழ் சமூகம் டாஸ்மார்களை குடிச்சிட்டு இந்த போன்ற சினிமா கதாநாயகர்களுக்கும் சதை நாயகர்களுக்கும் பாலாபிஷேகம் செய்து கட்டவுட்டு வச்சு செலை வச்சு தன்னுடைய தொன்மையை, தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய இலக்கண சான்றுகளை எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒரு பெரிய தற்கூரி கூட்டமாக இன்னைக்கு வளர்ந்து நிற்பதை எண்ணி நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன், நான் வெட்கப்படுகிறேன். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நீங்க உட்பட, சீமான் உட்பட பலரும் தாவேக தலைவர் விஜய் மீது பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பகிரங்கமா பேசுறீங்க. இது மட்டும்தான் அரசியலா? ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரங்க அப்படின்னா இன்னைக்கு சூழல்லாம் உங்களுடைய விமர்சனம் யார் மேல இருந்திருக்கும்? இல்ல, அது என்னுடைய விமர்சனம் நான் என்ன சொல்றேன், இந்த நீங்க யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அது வாய்ப்பான கொடுக்குது. நீங்க வந்துட்டீங்க. சரி, வந்த பிறகு இங்க நடக்கிற இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க களம் காணீங்களே. நீங்க சொன்ன அத்தனை தலைவர்களும் இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு விதத்துல போராடி இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அடிபட்டு இருக்காங்க, உதவ வாங்கியிருக்காங்க, தேச விரோத வழக்குகளை சந்திச்சிருக்காங்க, நான் உள்பட. நீங்க என்னத்தை சந்திச்சிங்க? நீங்க இந்த மக்களுக்காக என்ன துன்பப்பட்டீங்க, என்ன துயரப்பட்டீங்க? ஒரே ஒரு நாள் சிறையில் அடைந்து கிடப்பதற்கு நீங்கள் தயாரா இந்த மக்களுக்காக?
இங்கே போராடுற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்று போராடுறான அவர்களுக்கு பின்னால் நிற்பீங்களா? அதானி துறைமுகத்தை எடுத்து போராடுறாங்களா மீனவர்கள், அவருக்கு பின்னாடி நின்றீங்களா? எந்த மக்களுக்கு போய் என்எல்சியில் நீ வீடு நிலம் கொடுத்து விட்டு நிரந்தர வேலைக்கு அங்கே கலக்கிறான அந்த மக்கள் பின்னாடி போய் நின்றுப்பீங்களா? நீங்கள் திருப்பூரில் குப்பைகளை கொட்டுறாங்கன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்களே, போலீஸ் கைது செய்து கொண்டு போனாங்களே, அங்கே போய் நின்று ஏன் கைது பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? ஒரு போலீஸ்காரன் உங்களை சட்டையை பிடிச்சி அப்படி கொத்தா தூக்கி காவல் வண்டியில் தூக்கி வீசினானாக்கா சகித்து கொண்டு உள்ளே போயிட்டு வந்து அதே மக்களுக்காக திரும்பவும் போராட தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி அப்படி எத்தனைக்கு அரசியல் இயக்கங்களை தாண்டி ஓட்டரசியலுக்கு வராத தலைவர்கள் அந்த துன்பங்களை துயரங்களை தாங்கி இந்த மக்களுக்காக நிற்கிறாங்க. ஆயிரம் தமிழ் தேசிய போராளிகளை சொல்ல முடியும். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக போராடி சிறை சென்று ஆயுள் வரையில் சிறையில் இருந்து, அப்போ இவர்களை எல்லாம் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் நீங்கள் சொன்ன இந்த ஜென்ஸ் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகளுக்கும் தெரியலங்க. உனக்கானவை யார்? உன் மொழிக்காக உயிர் தியாகம். நாங்கள் தாளமுத்து நடராஜனை குறித்து திரு விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும்? கீழ்ப்பழுவூர் சின்னசாமியை பற்றி என்ன தெரியும்? 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செய்த தியாக வரலாறை குறித்து இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டனுடைய அந்த கருத்துக்கும் அவன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதில் இருக்கிறத தாவாக்கா என்கிற அரசியல் கட்சியில் ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஏதோ ஆஞ்சல் சம்பத்துன்னு ஒருத்தர் போய் கொஞ்சம் இப்போ சேர்ந்துருக்கார், திராவிட இயக்கத்தில் இருந்தவர். அவர் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேச முடியும். மீதி யாருக்கு பேச அங்கே தகுதி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் அங்கே இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்பவர் இந்த நாட்டை ஆள்வதற்கு, நாளைக்கு சட்டமன்றத்தில் உட்காந்து சட்ட பரிபாலனை செய்வதற்கு ஒரு அமைச்சராக உட்கார்ந்து அந்த அமைச்சருக்கு கூறிய அதிகாரம் என்ன? அந்த அமைச்சருக்கு கீழே எத்தனை துறை இருக்கும், எத்தனை செயலாளர்கள் இருப்பாங்க, அந்த அமைச்சருடைய வேலை என்ன தெரியுமா? சட்டமன்றம் என்ன, நாடாளுமன்றம் என்ன, என்னுடைய முறைமைகள் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க, வாங்க மக்களுக்காக போராடுங்க. முதல்ல எம்எல்ஏவாக உள்ளே போங்க, பணியாற்றுங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம். அப்புறம் அதுலேருந்து பயிற்சி. நீங்கள் நான் ஒரு கார் வாங்குறேன், இந்த காரை இவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இவருக்கு இந்த காரை ஓட்ட தெரியுமா, இது ஆப்ரேட் பண்ண தெரியுமா, இவர் பத்திரமா நம்மளை இட்டு போய் நம்மளை சேர்ப்பாரா அப்படின்னு பார்த்து தானே கார் டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ஒரு இருசக்கர வாகனத்தை ஒரு நண்பர் வந்து கேட்கும்போது அவனுக்கு ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் கார்டு கேட்டு தானே கொடுக்குறோம். அப்போ திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு நடிகர்கிட்ட ஒரு 7 கோடி மக்களை ஆள்ற முதலமைச்சர் பொறுப்பை தரணும் அப்படின்னாக்கா அப்படியே தூக்கி கொடுத்துடணுமா? ஆனால் இது கூட தெரியாமையே அவர் கட்சியை ஆரம்பிச்சு கேட்குறாங்க. வந்து விவாதிக்க சொல்லுங்க. அதுதான் பத்திரிகையாளர்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துங்க, கேள்வி கேளுங்க. இல்லை வேல்முருகன் போன்றவர்களோட வேண்டாம், இன்னும் இருக்கிற ஓட்டு அரசியலை விரும்பாத இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ தியாகிகள் குடும்பம் இருக்குது, எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. அவங்களோட திரு விஜய் 1 to 1 உட்காந்து பேசட்டும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லா தொலைக்காட்சியும் 1 to 1 உட்காந்து மடக்கி கேள்வி கேட்குறீங்களே, அதுக்கெல்லாம் அவங்களால இயன்ற அளவுக்கு பதில் சொல்கிறாங்களே. அதுமாதிரி விஜயை கேளுங்க. நீங்கள் புதிய தலைமுறையை நாளைக்கு 1 to 1 நேர்காணல் வைங்க, வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அரசு துறைகள் இருக்கிறது, மாநிலங்கள் வேணா என்ன, மக்களவை வேணா என்ன, மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம், மக்களவைக்கு என்ன அதிகாரம், சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்ற மேலவைனா என்ன, இந்த பாராளுமன்ற சிஸ்டம் என்ன, இந்த முறைமைகள் என்ன, எத்தனை துறைகள் இருக்குது, எத்தனை துறை செயலாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை துறை தலைவர்கள் என்ன, யாருக்கு என்ன அதிகாரம், காவல்துறை வரம்பு என்ன, மனித உரிமைன்னா என்ன, இதையெல்லாம் குறித்து உங்கள் கட்சிக்காரர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. நான் இப்போ கூட நான் குற்றாலத்தில் 2 நாட்கள் என் கட்சிக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒரு அரசியல் கட்சி ஒரு நாட்டை ஆள தகுதியானவர்கள், எம்எல்ஏ எம்பி மந்திரியா நாளைக்கு அந்த அவையில் வந்து உட்காந்து இந்த நாட்டை ரூல் பண்ணுறவங்களுக்கு அந்த அடிப்படை தகுதிகளை வளர்த்தெடுக்கணும்ல. இந்த தலைமை பண்புகளை, இந்த நாட்டுடைய மக்கள் தொகை என்ன, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது, எத்தனை தொகுதி இருக்கிறது, எத்தனை நகராட்சி இருக்கிறது, எத்தனை மாநகராட்சி இருக்கிறது, எத்தனை ஊராட்சி இருக்கிறது, எத்தனை ஊராட்சி ஒன்றிய கவுன்சில்ஸ் இருக்கிறாங்க, இப்போ மாநகராட்சினா அதனுடைய சிஸ்டம் என்ன, அது எப்படி இயங்குது, அதனுடைய வேலைகள் என்ன, இது எதுவுமே இல்லை. நேற்று வரைக்கும் உங்களுக்கு அவன் ரசிகனாக இருந்தான், போஸ்ட் ஓட்டினா, பாலாபிஷேகம் செஞ்சான், கட் அவுட் வச்சான், முதல் காட்சியில் உங்களுக்கு ஆராய்ச்சி எடுத்தான். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நான் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி உள்ளே போய் அனுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு வந்தது தப்பு இல்லை, வாங்க. நான் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைக்கிறேன், இந்த மக்கள்கிட்ட இருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்கிறேன், மக்கள்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், அரசியல் என்னன்னு நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு மக்கள் இந்த என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த நாட்டில் லஞ்சம் லாவணியமற்ற ஊழலற்ற குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசை நான் மக்களுக்காக தருவோம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொன்னார் அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க, எல்லாரையும் விமர்சித்து நீங்கள் உங்களை அதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறீங்களா சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் கட்சி 2 ஆண்டு தலைவருங்க, இன்னமும் நீங்கள் நடித்த ஒரு படம் நீங்கள் ஜனநாயகம் ரிலீஸ்க்காக தானே நீங்கள் குரல் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு தானே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்க சொல்லுங்கள். நான் அவர் அரசியலுக்கு வருவதையோ அவர் முதலமைச்சர் ஆகுவதையோ நான் எதிர்க்கவில்லை, தடுக்கவில்லை. ஆனால் இதற்கான ஒரு அடிப்படை, இப்போ என்னுடைய அரசியல் அனுபவம் 45 ஆண்டு காலங்க. 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் எனக்கு அனுபவம் பெற்றிருக்கிறேன், தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். 3 முறை வெற்றி பெற்று 15 ஆண்டு காலம் மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவோடு, மறைந்த முத்தமிழ் கலைஞரோடு, இன்றைய முதலமைச்சரோடு, திரு இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றோடு எனக்கான ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. நானே இன்னி வரைக்கும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக நான் தேனாரும் பாலாரும் ஓட விடுவேன்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா இந்த அனுபவம் இன்னும் நாம் வளர்த்துக்கொள்ளணும், இன்னும் நம்ம கட்சியை வளர்க்கணும், இன்னும் மக்களுக்காக போராடணும், இன்னும் மக்கள் மனங்களை வெல்லணும், இன்னும் கடகோடியில் இருக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கு வேல்முருகன் யார், அவர் கடந்து வந்த பாதை என்ன, அவருடைய போராட்ட குணம் என்பதை கொண்டு போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு நான் உழைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உழைங்க. நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். 6 மணிக்கு மேலே பனையூரில் போய் கேட்டு சாத்திப்போம்,
பத்திரிகையாளர் பார்க்க முடியாது, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் பார்க்க முடியாது, பொதுச் செயலாளர் பார்க்க முடியாது, மாவட்ட செயலாளர் பார்க்க முடியாது, எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸு. என்ன அரசியலுங்க இது? நீட் தேர்வை ரத்து பண்ண சொன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஒத்தி வைக்கிறதா இந்த அரசு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு நிர்வாக குளறுபடி. கண்டிப்பாக இந்த குளறுபடிக்கு காரணமானவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கூட நான் சொல்லியிருந்தேன். உடனே அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வையோடு அவர்களுடைய வேலைவாய்ப்போடு விளையாடுகிற ஒரு விஷயம். இது ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் கடைசி நிமிடத்தில் இப்படி ஒரு தேர்வு ரத்து செய்யப்பட்டதில்லை. இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. திருமாவளவனும் ராமதாசும் நேரில் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலே எல்லாமே சரியாயிரும்னு செல்லப்பெருந்தகை சொல்றாரு. ஒருவேளை திமுக கூட்டணியில் ராமதாஸ் வர்றாரு அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்தா உங்க கூட்டணிக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குமா? இல்லை, அது வந்து கூட்டணியில் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்பதை திமுகவின் தலைமை முடிவெடுக்கணும். திமுக கூட்டணியில் நம்ம இணையலாமா இணையக்கூடாதுன்ற மருத்துவர் ராமதாஸையே முடிவெடுக்கணும். இது ரெண்டையும் தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பாமகவினுடைய இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வளர்ந்தவன், மருத்துவர் ஐயாவுடைய பாசறையில் பயின்றவன், 2 முறை என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி கட்சியினுடைய கொறடாவாக, கட்சியினுடைய 2வது தலைவராக, இணை பொதுச் செயலராக அந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க வழிநடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு தலைவராக ஐயாவினுடைய நிலையை எண்ணி நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். கண்டிப்பாக மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் இணைந்து பணியாற்றினால் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டிற்கு அது நன்மை பயக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு இருப்பது போல் அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்தில் இருந்து அதற்கான அந்த ஃபேஸ், அதற்கான இடத்தை இன்றைக்கு இந்த அப்பா மகனுக்குரிய இந்த பிரச்சனையின் காரணமாக அந்த இடம் நிரப்பப்படாமல் எதிர்காலத்தில் போய்விடுமோ என்கிற உண்மையான ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. காங்கிரஸ், தாவேகா, திமுக இந்த 3 கட்சியை பற்றி தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா தாவேகாவுக்கு போவாங்க. ஒருவேளை தாவேகாவுக்கு போனால் திமுகவுக்கு அது பெரிய மைனஸ் அமையும் இப்படிலாம் சொல்கிறாங்களே. இந்த விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒயிட்ல நின்று பார்க்கும்போது என்னெல்லாம் யோசிப்பீங்க, என்னெல்லாம் பேசிப்பீங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஏற்கனவே நான் சொன்னதான் இடம் பெறணும். அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 ஆண்டு காலத்திற்கு மேலாக திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து ஒரு மதச்சார்பற்ற அணியோடு சேராமல் இந்த கூட்டணி கட்டி காக்கப்பட்டு வருகிறது. அது தொடர வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பம். அரசியல் ரீதியாக இடப்பகிர்வோ அல்லது ஆட்சியில் பங்கு இதையெல்லாம் குறித்து கேட்கிற உரிமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அதை அவர்கள் கேட்கிறார்கள். அதில் எதை ஏற்க வேண்டும், எதை மறுதளிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் அதை முடிவு செய்யணும். உங்கள் கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக என்டிஏ கூட்டணி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த வலுவான கூட்டணியாகத்தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அங்கே இன்றைக்கி பல பேர் பிஜேபி வளரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதில் நான் மாறுபடுகிறேன். பிஜேபி கணிசமாக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. ஏற்கனவே தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி உள்ள அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக, மருத்துவர் அன்புமணி, அதுபோன்று ஏனைய பல்வேறு அரசியல் கட்சிகள் அங்கு அணியாக இன்றைக்கு கட்டி எழுந்து வருகிறார்கள். ஆக நிச்சயமாக திமுக அதிமுகவுக்குமான ஒரு போட்டியாகத்தான் இந்த தேர்தல் களம் இருக்கும். 3வது 4வது இடங்களில் தான் சில இடங்களில் விஜய் அவர்கள் இருப்பார்கள். அதனால் விஜய் நினைப்பது போல் அல்லது மற்றவர்கள் நினைப்பது போல் இது தாவேகாவுக்கும் திமுகவுமான ஒரு போட்டி என்கிற ஒரு நிலையில் சில பத்திரிகை ஊடக நண்பர்கள் பேசி எழுதி வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அப்படி இருக்காது. இது அதிமுக திமுக அப்படி தான் இந்த தேர்தல் இருக்கும். நீங்கள் சொன்ன அல்லது நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் இருக்கிற நியாயமானது. கண்டிப்பாக அதுவும் ஒரு வலுவான அணியாகத்தான் இன்றைக்கு கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு எதுவும் இருக்கா? சில நேரங்களில் தமிழ்நாட்டு இந்த மக்களை நினைத்து நான் வருத்தப்பட்டிருப்பேன். காரணம், இப்போ 3வது முறை நான் இந்த பண்ருட்டி தொகுதிக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த பேச்சு திறமையை பயன்படுத்தி, என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்களிடம் என் தொகுதியில் மக்கள் இனி பெரிதாக இதை எனக்கு செய்யுங்க எம்எல்ஏ, இல்லை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லாத வண்ணம் என் பண்ருட்டி தொகுதி மக்களுக்கு நான் பணியாற்றியிருக்கிறேன்.
உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு பொறியியல் கல்லூரியை என் தொகுதியில் கொண்டு போய் அமைச்சிருக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு கலை கல்லூரி அமைச்சிருக்கேன். 3 இடங்களில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயில் செக் டேம் கட்டி, தடுப்பணைகளை கட்டி அந்த மக்களுக்கு, சுற்றுப்புற விவசாய மக்களுக்கும் நிலத்தடி நீரும் குடிநீர் ஆதாரத்தை நான் பாதுகாத்திருக்கிறேன். இந்த மக்களோட வயல்வெளிகள், வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்வது தடுப்பதற்கான நடவடிக்கை, சிறு பாலங்கள், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரில் சாலை வசதிகள், பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பண்ருட்டி மருத்துவமனை மேம்படுத்தப்பட்ட 100 பெட்டடு படுக்கை கொண்ட வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்றி அமைச்சிருக்கிறேன். எங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை பதப்படுத்தி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்டோ அல்லது விற்பனை செய்வதற்கு ஏதுவாக ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பில் 2 குடிசான கிடங்குகள் கட்டியிருக்கிறேன். அறிவுசார் மையங்கள் உருவாக்கியிருக்கிறேன். தொகுதிக்கு ஒரு உள்விளையாட்டு அரங்கன்ற அடிப்படையில் துணை முதலமைச்சருடைய திட்டத்தை பயன்படுத்தி செய்து கொடுத்துருக்கிறேன். என் தொகுதியில் இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வந்து கேட்ட அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளையும் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்துருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பெண்களுக்கென்று ஒரு மேல்நிலைப் பள்ளியை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இந்த ஆண்டு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் பல 100 கோடி ரூபாயில் எல்லா பள்ளிகளுக்கும் கட்டி கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் ஊட்டச்சத்து மையங்கள் தொடங்கணும்னு சொன்னாங்களோ அதை தொடங்கியிருக்கேன். துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி எல்லா வாய்ப்புகளையும் இந்த பதவியின் மூலமாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கு இதையெல்லாம் நான் செய்துவிட்டு, நான் சென்று மக்களிடத்தில் வாக்கு கேட்கின்ற போது ஒரு சில மக்கள் சொல்லுகின்ற செய்திகள் எனக்கு வேதனையாக இருக்கும். இது எல்லாம் கரெக்டு. ஒரு கட்சி வேட்பாளரை சொல்லி அந்த கட்சிக்காரரு 1000 ரூபா கொடுக்குறாரு, இந்த கட்சிக்காரரு 1000 ரூபா கொடுக்குறாரு, நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படி என்று கேட்கின்ற போது நான் மனது உடைந்து விடுவேன். அதே மாதிரி அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் அந்த என் தொகுதி மக்களிடத்தில் இல்லாமல், தேர்தல் அரசியல்னாலே சராசரி தான், காசு தான், ஜாதி தான், இல்லை மதம் தான் அப்படின்ற தீர்மானிக்கின்ற போது, இப்போ நம்ம இப்படி வேதனைப்படுவது போல தான் நல்லக்கு நையா போன்ற, நடுமாறன் போன்ற, கக்கன் போன்ற, காமராஜர் போன்ற தலைவர்களும் வேதனைப்பட்டிருப்போம். காமராஜர் தோற்கடிக்கப்படுகின்ற போது எந்த ஒரு அரசியலில் ஒரு துரும்பி கூட அந்த மக்களுக்கு கிள்ளி போடாத, இன்றைக்கி நான் விஜய் சொல்வது போல் வந்த ஒரு அரசியல்வாதி தான் பே. சீனிவாசன். அவருக்கு போட்டாங்க அந்த மக்கள். அவர் ஒன்றும் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணல, உழைக்கலை, எந்த பங்கு ஆற்றலை. இன்னும் கேட்க போனால் அவர் திரைத்துறையில் பல படங்களுக்கு கதை வசனம்லாம் கூட எழுதி கொடுத்துட்டு இருந்த ஒருவர். ஒரு மாணவராக போய் அவர் போடுறாங்க, அவர் ஜெயிக்கிறார். ஆனால் கல்வி கண் திறந்த காமராஜர், பச்சை தமிழன், திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்த வரலாற்று பெருமைக்குரிய ஒருவர் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது அப்போ தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி வரும். இந்த மக்களுக்கு வந்து யாரை கொண்டாடணும், யாரை போற்றணும், யாரை அங்கீகரிக்கணும் அப்படின்னு அறியாமல் இருக்கிறாங்களே. அந்த நேரத்துக்கு என்ன, ஒரு 1000 ரூபா என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறதால 5 ஆண்டு காலம் அந்த மக்களுடைய வாழ்க்கையே அவங்க வந்து அடகு வச்சிடுறாங்களே அப்படின்ற அந்த வேதனையும் வலியும் எனக்கு, நான் 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை தோற்கின்ற போது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெய்வேலியில் போட்டியிட்டேன், தனித்து 32,000 வாக்குகளை கிட்ட வாங்கினேன். அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு, அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு, வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு வெறும் 10,000 ரூபா, 50,000 ரூபா அதிகபட்சமாக இருந்தது. இன்றைக்கி ஏக்கருக்கு 35 லட்சம், 50 லட்சம் வரைக்கும் உயர்த்தி கொடுப்பதற்காக போராட்டம், தேச விரோத வழக்குகள், சிறை, ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் அல்ல. ஆனால் அதே அந்த மக்கள்கிட்ட என்எல்சி நிர்வாகத்தின் சார்பாக வேல்முருகன் வந்தார்னா மக்கள் தொழிலாளர் உரிமைன்னு சொல்லி இந்த என்எல்சியே நாளைக்கு மூடுவார், அவருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு என்எல்சி நிர்வாகத்தின் தரப்பில் சொன்னதையும் என்னை எதிர்த்து நின்றவர்கள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு, எந்த மக்களுக்காக நான் போராடனோ, எந்த மக்களுக்காக நான் சிறை போனனோ, எந்த மக்களுக்காக நான் தேச விரோத வழக்குகளை சந்தித்தனோ, அதே மக்கள் எனக்கு ஓட்டு போடாமல் அந்த நெய்வேலி நகரப்பகுதியில் என்னை கைவிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனை வந்து ரொம்ப நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். கணவன் மனைவியே பிரிந்து சேரும்போது நாங்க சேரக்கூடாதான்னு முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் சொல்றாரு. பாஜக அதிமுகவுடைய இந்த இணைப்பு குறித்து கேள்வி கேட்கும்போது இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன்னா, இந்த கருத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. காரணம், ஏன் நீங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் திரும்பவும் சேருவது என்பது அது ஒரு குடும்பத்திற்கான சேர்க்கை. ஆனால் இந்த சேர்க்கை என்பது, இதையும் ஒரு குடும்பம் தான் சொல்றாரு. இந்த சேர்க்கை என்பது நான் அப்படி பார்க்கல. இவர்களை இணைத்தது வந்து யார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு அரசியலை, கூட்டணிகளை தீர்மானிப்பது இன்றைக்கு அரசியல் கட்சிகளை விட அந்த அரசியல் கட்சி நடத்துகிற அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கம் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா உங்க கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது அதிமுக கூட்டணி மேலும் பலமா இருக்குமா?
அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் தேமுதிக ஒருவேளை அதிமுகவோடு சேர்ந்தால் போட்டி கடுமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு உரிய அதிகாரம் கையில் இருக்கிறது. அதனால் அதை சமாளித்து வெல்வார்கள் என்பதுதான் எனது நம்பிக்கை. ஈழம் அப்படின்னாலே 2009 யாழ்ப்பாணம் காங்கிரஸ் கட்சியை தொடர்பு பண்ணி தான் நிறைய பேர் பேசுவாங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஸ்பெக்டை பார்க்கும்போது அந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் போராடுறீங்க, பல கேள்விகள்லாம் வந்துச்சா, வருமா, இந்த மாதிரியான? இல்லை, அது என்னை குறித்து அப்படி கேள்வி வர வாய்ப்பில்லை. ஏன்னா நான் காங்கிரஸோட எந்த மேடைகளையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் எந்த இடத்துலையும் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்கல. இடத்தில் இனப்படுகொலை செய்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு தோள் கொடுத்து துணை நின்றது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ். அதனால் நான் இந்த கூட்டணி என்பது திமுக தலைமையில் காங்கிரஸை தவிர்த்து ஏனைய கூட்டணி கட்சிகளுக்குத்தான் பிரச்சாரம் செய்தேன். ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு தான் மேடையை நான் பகிர்ந்து கொண்டேன். தேர்தல் காலகட்டங்களில் இடைத்தேர்தல் ஈரோட்டில் வந்தபோது போல் இகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்னை அழைத்த போது மன்னிக்கணும்னா என்னால் பங்கெடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் தேனியில் போட்டியிட்ட போதும் என்னுடைய முடிவு அதுதான். அதனால் நான் அதில் நான் சமரசம் செய்து கொள்ளலை. இப்போ கூட இந்த தேசிய ஜனநாயக இந்த கூட்டணி டெல்லியில் கூட்டம் நடந்த போது இதில் இடம்பெற்றிருக்கிற எல்லா தலைவர்களும் போனாங்க, நான் போகலை. அதனால் என்னால் அதை இன்று வரையில் அதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே எங்களுடைய முதல் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்காங்க. இதற்கு அப்புறம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் விசில் அடிக்க தடை பண்ணுறாங்க. நேற்றைய தினம் சிவகங்கையில் 21வது வார்டில் தூய்மை பணியாளர்கள் இனிமேல் விசில் அடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கி மூலமாக தான் குப்பையெல்லாம் சேகரிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் கொடுக்குற அந்த சின்னத்தை அந்த தொண்டர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, மக்கள் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு. ஏன் அவங்க கட்சியில் சேர்ந்த அதிமுகலேருந்து சேர்ந்த அரசியல் அனுபவம் மிக்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, எப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, போடுற ஓட்டு கூட போடாமல் விட்டுற போகிறாங்க நீங்கள் அடிக்கிற விசில் சத்தத்தில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறி இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இதை தாண்டி இதை குறித்து நான் அந்த கருத்து சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கிய புதிய தலைமுறைக்கும் தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஸ்டார் ரூம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.